ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அண்டூஸ் ஆல்பம். அண்ட் வெரி வெரி குட் மார்னிங். என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காலையில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 6 o'clock கூட ஆகலை. இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ கவர் பண்ணி உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து விலாக்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஜஸ்ட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆன் த வேலை தான் பாதி ரெடியாகுமே, கண்ணை பார்த்தாலே தெரியும். நம்ம அட்டு வந்து சமத்தாக தூங்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள போய் பார்க்கலாம். நம்ம குட்டி வண்டை பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்கள சுத்தமாக ரெடி பண்ணல. அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு காரில் அப்படியே அவங்கள தூக்கிட்டு போயிடலாம், போகிற வழியில் கிளப்பிக்கலான்னு எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி போகிற இடம்னு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் 1.5 to 2 hours ஆகும். ஸோ நம்மளும் ரெடி ஆகிட்டு அடுவை கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே போயிட்டு விலாக் பண்ணிவிட்டு எந்த இடம் என்ன எங்களுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நான் விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாயிடுச்சு. அட்டு வந்து தூங்கி எழுந்திரிச்சு அப்பா அப்படி கேட்டாங்க. இப்போ அடுத்து காரை பார்த்தோன்னா அவங்க ரியாக்ஷனை பாருங்கள். என்னடி பாட்டு ஓடுத்த காலையிலேயே? அப்படி போகிறீங்களா? லாக்கு இருக்கிற பூபேவா? சரி கையெடு உள்ளே வாண்டு அடு உள்ள போங்க. பாரு ஜேசி வந்துட்டாங்க காலையில. என்னது போறோமா? ஜேசிபி நிக்கிறாங்க. குடிக்கலாங்க. என்னப்பா என்னன்னா? என்னன்னு ஒன்று சத்தம் போடாமல் தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா இவ்வளோ கதை பேசுகிற காலையிலேயே. எங்கே போகிறோன்னு அப்பா சொல்லுவாங்க. மண் அல்லுதா ஜேசிபி? ஓஹோ, சரி அல்லட்டும். டீ குடிக்கலாமா? நம்ம டீ குடிக்கலாமா? அடுப்பு டீ வேணுமா? இப்போ நம்ம ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஊர் பேர் வந்து திப்பிராஜபுரம். கும்பகோணத்துலேருந்து ஒரு 1/2 hour கிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஊர். பக்கத்தில் கூட வலங்கை மண்ணு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கிற ஊரும் இருக்குது. சில பேருக்கு அந்த ஊர் பேர் சொன்னால் தெரியும். இங்கே வந்து எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், வினோவை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து இந்த கோவில் ஃபங்க்ஷனில் தான். சேம் இதே மாதிரி ஒரு செனாரியோவில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். மோர் தென் 13 years ஆயிடுச்சு. பட் இன்றைக்குமே அந்த மெமரிஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் அப்படியே இங்கே பார்க்குறப்பெல்லாம் எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு செரிஷான மொமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு இங்கே இருந்திருக்கு. பட் அப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா பக்கா 90s கிட் அப்படிங்கிறதுனால அந்த மெமரிஸ் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு தீமிதி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நிறைய இங்கே நடக்கும். பால் கூட எடுப்பாங்க. ஒன்று ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல கோவிலில். எல்லாமே நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது தான் நான் வரேன் இங்கே. அதுவுமே வினோ கூடயே வந்து இங்கே பால் குடம் எடுக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் தூரத்தில் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய நாத்தனார் வீட்டில் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு அதை பழசெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இவ்வளோ நியர்பையாக நின்று நாங்கள் பார்க்கல. தூரத்துலேருந்து ஒரு சீக்வென்ஸாக அதை பார்த்துருக்கமே தவிர அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி பக்கத்துலேயே இருந்து பார்க்குறதும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம அட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஃபேஸ்லாம். இதில் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் விட்டுருக்கேன். பாருங்கள்.
மோளம் அடிக்க அடிக்க எல்லோரும் சாமி வந்து ஆட ஆரம்பித்தாங்க. என் பக்கத்துலேயே ஒருத்தவங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை வீடியோவில் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கீழே கேமரா டர்ன் பண்ணால் ஒரு பொண்ணு அவங்க சாமி வந்து ஆடுறாங்க. அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. ஆனால் பிடிக்கவே முடியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு 7 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையிலலாம் வளையல் அப்படி போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு. சரியான வெயில் கொளுத்துது. சின்ன சின்ன குழந்தைங்க செப்பல் போடாமல் அந்த வெயிலில் நடந்து அவ்வளோ தூரம் பால் குடம் எடுத்துகிட்டு போகணும். எனக்குமே கடவுள் நம்பிக்கை அதிகம் தான். இருந்தாலும் இதை என்னால் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கு எப்படி மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டு. எமோஷ்னலாக எனக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா லைவாக பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இது ஈவினிங் எடுத்த கிளிப்ஸு. சாமி தூக்கிட்டு கோவில் வந்து ஊர்வலமாக வந்து சுற்றி வருவாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறமா எல்லோரும் தீ மிதிப்பாங்க. நம்ம அட்டு செம்மையாக பயந்துட்டாங்க அந்த திக்கோல் வெடிக்கிறதெல்லாம் பார்த்து. தூரமாக இருக்கும்போது வெடி வெடிச்சா ஜாலியாக பார்ப்பாங்க திக்கோல் திக்கோல்னு சொல்லிட்டு. பட் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த பக்கம் தீ மிதிக்கிறவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு அதே மாதிரி தான் காலைல பார்த்தோம்ல பால் குடம், அதே மாதிரி ஆற்றுக்கு போய் அங்கேருந்து தான் கிளம்பி வருவாங்க. எனக்கு வந்து இந்த கோவில் எவ்வளோ கனெக்ட் அப்படின்னா, ஒரு பக்கம் எங்களோட மெமரிஸ் அப்படின்ட்டு இருந்தாலும், இந்த சாமி வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ். எப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அப்படியே எனக்கு நடத்தி கொடுக்குற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ நாள் வந்து வெளில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தெல்லாம் கூட நான் சொல்லி அழுதுருக்கேன். இன்றைக்கும் இந்த சாமியை பார்த்து கும்பிடணும் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிரும். சேம் அன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ்லி கனெக்டடான ஒரு தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். நான் கிளம்புறதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஏன்னா கடையெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அட்டு கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இப்போ நம்ம அட்டு பார்த்திங்கன்னா 2 தாத்தா கூடயும் போய் உட்காந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டே இப்படி தான் போச்சு காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். See you.